தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் வர்த்திக்கச் செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கவலைகளின் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆம் தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவ பிள்ளையே, நீ துக்கத்தோடு கூட இருக்கிறாய், கவலையோடு கூட இருக்கிறாய். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான நல்ல ஒரு செய்தி, நீ கவலைப்படாதிருப்பாயாக, நீ கவலைப்படாதிருப்பாயாக. உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? வசனம் அழகாய் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி. அப்போது அதை எண்ணத்தை என்று சொல்லும்போது, போம் என்று சொல்லும்போது, நாளைய தினத்தை என்ன செய்ய போகிறோம் என்கிறதான காரியத்தை அது உள்ளே குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உடைய வாழ்க்கை குறித்து, நீங்கள் செய்ய போகிற சில காரியங்களை குறித்ததான சில கவலைகள் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை துக்கப்படுத்தி, உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு விளம்புகிற வார்த்தையாவது, கவலைப்படாதிருங்கள். என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நீ கவலைப்படாதே. சகலவற்றையும் உனக்காக தருகிற தேவன், சகலவற்றையும் உங்களுக்காக ஏற்படுத்துகிற கர்த்தர், சகலவற்றையும் உங்களுக்காக உருவேற்படுத்துகிறதான ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அவைகளை ஏற்படுத்தி, அவைகளை உருவேற்படுத்தி, அவைகளை நிறைவாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவ பிள்ளையே, என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலை வேண்டாம், என்ன நடக்கப் போகிறது என்கிற கவலை வேண்டாம், எப்படி நடக்கும் என்கிற கவலை வேண்டாம். சகலவற்றையும் கர்த்தரே உங்களுக்காக பார்த்து கொள்வார். சகலவற்றிலும் கர்த்தரே உங்களோடு கூட இருப்பார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அவன் பலியை எப்படி உண்டாக்கப் போகிறோம் என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கவலைப்படவில்லை. தன் மகன் ஆபிரகாமை பார்த்து கேட்கும்போது, ஆபிரகாம் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார், தேவனால் சகலமும் சந்திக்கப்படும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. கவலை அவனுக்குள்ளே இல்லை, கவலை அவனுக்குள்ளாக வரவில்லை. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கான கவலையை கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்காக சகலவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, சகலவற்றையும் ஏற்படுத்தி, சகலவற்றையும் அனுகூலப்படுத்தி, தேவனாகிய கர்த்தர் அவருடைய சந்நிதியிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசைகளை கொடுத்து ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற ஒரு கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே. நீ கவலைப்படுகிறது என்ன? உன்னுடைய காரியங்களில், உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் கர்த்தருடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்து கொள்ளப்படும். கவலையை கர்த்தர் மாற்றி போடுவார். God bless you. God bless you.